8வது ஊதியக்குழுவை விரைவில் அமல்படுத்துவதற்கான நடவடிக்கைகளையும் அரசாங்கம் தொடங்கியுள்ளது. புதிய ஊதியக்குழு 47 லட்சம் மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் 68 லட்சம் ஓய்வூதியதாரர்களின் வருமானத்தையும் ஓய்வூதியத்தையும் அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது தவிர 8வது ஊதியக்குழுவை மத்திய அரசு அங்கீகரித்த பிறகு மாநில அரசு ஊழியர்களும் அதன் பலனை பெறலாம். குட் ரிட்டர்ன்ஸ் அறிக்கையின்படி 8வது சம்பள குழுவிற்கான 35 பணியிடங்களை நிரப்புவதாக நிதி அமைச்சகம் அறிவித்துள்ளது. ஏப்ரல் 17, 2025 அன்று வெளியிடப்பட்ட சுற்றறிக்கையின்படி 8வது மத்திய சம்பள குழுவில் 35 பணியிடங்களை டெப்யூட்டேஷன் அடிப்படையில் நிரப்ப நிதி அமைச்சகம் முன்மொழிந்துள்ளது. 8வது சம்பள குழு அமைக்கப்பட்ட நாளிலிருந்து கமிஷன் மூடப்படும் வரை இந்த பதவிகளில் ஊழியர்கள் நியமிக்கப்படுவார்கள் என்று கூறப்படுகிறது. நிதி அமைச்சகம் வெளியிட்டுள்ள சுற்றறிக்கையில் 8வது ஊதியக்குழுவில் நியமனங்கள் அவ்வப்போது பணியாளர் மற்றும் பயிற்சித்துறை நிர்ணயிக்கும் வழக்கமான விதிமுறைகளின்படி செய்யப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. இந்த சுற்றறிக்கையை உங்கள் துறையில் உள்ள சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மற்றும் பணியாளர்களிடையே விநியோகிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். விண்ணப்பிக்கும் ஊழியர்கள் தேவையான ஆவணங்களுடன் பணி நியமன சீட்டை அனுப்ப வேண்டும் என்றும் சுற்றறிக்கையில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. விண்ணப்பத்தை முறையான ஊடகம் மூலம் நிதி அமைச்சகத்தின் முகவரிக்கு அனுப்புவது அவசியம். கிளியர் டேக்ஸின்படி அடிப்படை சம்பளம் முதல் கொடுப்பனவுகள் வரை அனைத்தையும் உள்ளடக்கிய 8வது சம்பள குழுவில் சில முக்கியமான மாற்றங்களை காணலாம். அறிக்கையின்படி புதிய சம்பள குழுவில் ஃபிட்மென்ட் காரணியை 2.57 2.85 அதிகரிக்கலாம். இது ஊழியர்களின் குறைந்தபட்ச அடிப்படை சம்பளத்தை அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது தவிர 8வது சம்பள குழு அமுல்படுத்தப்பட்ட பிறகு அடிப்படை சம்பளத்தில் அகவிலைப்படி சேர்க்கப்படலாம். மேலும் வீட்டு வாடகைப்படி மற்றும் பயணப்படி ஆகியவை புதிய அடிப்படை சம்பளத்தின் அடிப்படையில் மீண்டும் நிர்ணயிக்கப்படும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.